ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் 31 டேஸ் அந்த ஸ்பீக்கிங் கோர்ஸில் டே 13க்கு வந்துட்டோம். இந்த டே 13ல் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மாடல் வெர்பு கூட பி வெர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நல்லா கவனிக்கணும். மாடல்ஸ் கூட எப்படி பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. ஏன்னா பேசிக்காக இப்போ தான் நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான சென்டென்சஸை பேசுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் இயல்பாக, சரளமாக பேசிக்லேருந்து என்ன பண்ண முடியும்னா பேசிட்டு வர முடியும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அர்த்தத்தை மட்டும் தான் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். அண்ட் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு வச்சுருங்க. ரைட்? ஸோ நம்ம வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க உங்களோட அட்மிஷன் டேட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நாங்கள் இந்த மந்தோட எண்டு 31st வரைக்கும் அட்மிஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1-on-1 ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே ஓடி வந்துடலாம். எப்படின்னா, நம்ம நார்மலாகவே பி வெர்பை முன்னாடி பார்த்த ஃபஸ்ட் கிளாஸில் எதுக்கு யூஸ் பண்ணோம்? பி வெர்பை ஒருத்தர் யாராக இருக்கிறார், என்னவாக இருக்கிறார், எங்கிருக்கிறார், இதை சொல்கிறதுக்கு தான் பி வெர்பை நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். கரெக்டுங்களா? அப்போ பெரும்பாலும் பி வெர்பை பேசிக்காகவே நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதே பி வெர்ப்ஸை நாம் இந்த மாடல்ஸாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் கூட இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும். என்ன தெரியுங்களா? அந்த பி வெர்பு கூட வரக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, இது எதுவுமே இந்த பர்டிகுலர் மாடல்ஸ் கூட சேராதுங்க. சேர்ந்தால் அர்த்தம் வராது. கிராமட்டிக்கல் ஆக்வர்ட், கிராமட்டிக்கல் எரர். சரிங்களா? அப்போது அந்த பர்டிகுலர் பி வெர்பு கொடுக்கக்கூடிய அதே அர்த்தத்தை நாம் இந்த வார்த்தையில் வச்சும் கொடுக்க வேண்டி இருக்கும் சில சமயங்களில். அதனால அந்த பி வெர்பு இருக்கக்கூடிய வார்த்தையில் யூஸ் பண்ணாமல் பி அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, பிக்கு அடுத்து ஒரு நவுனு தான் இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிக்கணுங்க. பி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அடுத்து 3 விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். எப்படி? 3 விஷயங்கள். ஒன்று, பிக்கு அடுத்து நவுன், அண்ட் பிக்கு அடுத்து வேர்பு. அந்த வேர்பு எப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் பிக்கு அடுத்து வேர்பு இருக்கணும். அந்த வேர்பு V3ல் இருக்கணும். ஓகே, பாருங்கள். பிக்கு அடுத்து ஒரு நவுனு, பிக்கு அடுத்து ஒரு வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜி வரணும், ஜெரண்ட் வரணும். பிக்கு அடுத்து ஒரு வேர்பு கூட V3 வரணும். இந்த 3 ஆங்கிள்லையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடல்ஸ் இல்லை மாடல்ஸ் கூட ரிலேட்டட் என்னென்ன வருதோ எல்லாமே முடிஞ்சிரும்னு அர்த்தம். அதுவும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும், அதோட நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் கொஸ்டின் ஃபார்ம். போது இதுவே. கொஸ்டினோட நெகட்டிவெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் பேசிக்காக நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அப்படி தான் நான் டீச் பண்ண போகிறேன். சரிங்களா? பாருங்கள். அப்போ இந்த பர்டிகுலர் வார்த்தை கூட பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நவுன் கூட மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ் வரும். ஓகே, அது என்ன பண்ணிடலாம், நாம் அந்த பக்கம் தனியாக வச்சிடலாம். இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம வரலாம், என்னென்ன அர்த்தத்தில் வருது அப்படின்ட்டு. பாருங்கள். ஃபஸ்ட்டு கேன் பி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து ஒரு நவுன் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை எதற்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் எபிலிட்டியை குறிக்கக்கூடிய வார்த்தை. தமிழில் முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அப்படின்ட்டு. இங்கேயும் அதே முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். இன்னொரு அர்த்தம் நம்ம கேனுக்கு என்ன வச்சுருந்தோம்? ஒரு விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் கொடுக்கும்போது செய்யலாம், போகலாம் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் நம்ம பார்த்து வச்சுருந்தோம். கரெக்டுங்களா? அதே தான் இங்கே அப்ளிகபிள் ஆக போகுது. ஆனால் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பாசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படிங்க? பாசிபிலிட்டி. எது? ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுன் அப்படியாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த நவுன் அப்படி தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டியை, அந்த சாத்தியங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமான பெர்சன்டேஜில் வச்சு சொல்லும் பொழுது நம்ம கேன் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். எப்படி? ஒரு விஷயம் அப்படி இருக்கலாம், இல்லாட்டி அது அப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த சாத்தியத்தை நாம் அழுத்தமாக சொல்லும் பொழுது நாம் இந்த பர்டிகுலர் கேன் பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அதே பாசிபிலிட்டியை குறைச்சிருங்க. குறைச்ச என்ன ஆகும்? இம்பாசிபிள் ஆகுமா? அந்த இம்பாசிபிள் வந்துச்சு அப்படின்னா, அந்த இம்பாசிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த இம்பாசிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா அது குட் பி கூட நீங்கள் நவுன் போடுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே பாருங்களேன். He
கேன் பி அ லீடர். ஹீ கேன் பி அ லீடர். இதற்கு என்ன தமிழாக்கம் அப்படின்னா, கேன் பி அப்படின்னா இங்கே நாம் இருக்கலாம், அந்த லாம்ங்கிற சவுண்டில் வச்சுக்கலாம், இல்லாட்டி இரு அப்படிங்கிற சவுண்டு மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஹீ கேன் பி அ லீடர். அவரால் தலைவராக இருக்க முடியும். ஓகே, இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் தலைவராக இருக்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டே சென்டென்ஸ் போதுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவரால் தலைவராக இருக்க முடியும், அவர் தலைவராக இருக்கலாம். ரெண்டு அர்த்தமும் சரியான அர்த்தத்தை தான் கொடுக்கிறது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் தலைவராக இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம இப்போ பேசுகிறோம் ஏங்க, எல்லாரும் சேர்ந்து அவரை சூஸ் பண்ணலாம், தலைவராக அவரை என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அவரால் தலைவராக இருக்க முடியும், சூப்பராக அவரால் என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், அந்த பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி அண்ட் பொட்டென்ஷியலாக சொல்கிறதுக்கு நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், அவர் தலைவராக இருக்கலாம். இங்கே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே பேசி ஆலோசனை பண்ணுறோம். ஏங்க, எல்லாத்தோட கருத்து கணிப்பு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் தலைவராக இருக்கலாம். எப்படி? அவர் தலைவராக இருக்கலாம். நம்மளே என்ன பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம். இன்னும் ரிசல்ட் வெளியில் வரல. அந்த பக்கம் ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு, இந்த பக்கம் ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு. நம்மளோட ரேஷியோ வைக்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, பாசிபிலிட்டிஸ் தெரியுது. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அவர் வந்து என்னவா இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், இந்த டைம் அவர் செலக்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற அந்த ஹையர் பாசிபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த அர்த்தத்தில் தான் இந்த சென்டென்ஸ் வருகிறது. அவர் தலைவராக இருக்கலாம், இவன் என் கூட தான் படித்தான், இப்போ அவன் டீச்சராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், நாம் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். அதுக்கு தான் கேன் பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதே பாசிபிலிட்டி, இம்பாசிபிலிட்டிஸ், வாய்ப்பே இல்லை, வீக்கர் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், வீக்கர் சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேன் பி ப்ளஸ் நவுன் சொல்கிறோம். அதற்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிறத நம்ம குட் பி ப்ளஸ் நவுனை சொல்கிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், ஹீ கேன் பி அ லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுவே ஹீ குட் பி அ லீடர்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ குட் பி அ லீடர் அப்படின்னா சேம் அர்த்தம் தான். எப்படி? சேம் அர்த்தம் தான், ஒரே தமிழாக்கம் தான். ஆனால் பாசிபிலிட்டிஸ், பொட்டென்ஷியல் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறிடும். புரியுதுங்களா? அப்போ குட் பி அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப வீக்கர் சர்டனிட்டிக்கு யூஸ் பண்ணுங்க. அடுத்து இதே அர்த்தம் தான் நம்மளோட மேபி நவுனுக்கும் இருக்குது. இதே அர்த்தம் தான், குட் பிக்கு என்ன அர்த்தம் வருதோ அதே அர்த்தத்தில் நாம் மேபிக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் மேபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்மல், ஓகே, ஆனால் இது ரொம்ப கேஷுவல், அவ்வளோதான். இது ஃபார்மல். குட் பிக்கும் மேபிக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ரெண்டு இன்டர்சேஞ்சபிள். மேபி அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலான வார்த்தை, குட் பிங்கிறது ஃபார்மல் கிடையாது, அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இந்த மேபி அப்படிங்கிற வார்த்தை நம்ம தெரியுமே, நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம். அப்போ அவர் அப்படியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த பாசிபிலிட்டிஸோட செர்டனிட்டி அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, நம்பகத்தன்மை, நிச்சயத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் இடத்துல தான் நம்ம இந்த மேபி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேபி அப்படிங்கிற வார்த்தையை நவுன் கூட போட்டு யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ரூல்ஸோ இல்லை ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் போடுறீங்களோ வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே அர்த்தத்தில் வர்றதுனால உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அது கூட ஸ்டிக் ஆகிக்கோங்க. ரைட்? அடுத்து பாருங்கள், ஷுட்டு, மஸ்ட்டு. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த மே அப்படிங்கிற வார்த்தை படித்ததுமே நம்ம ஷுட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் மஸ்ட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? மஸ்ட் பி ப்ளஸ் ஒரு நவுன். ரொம்ப சிம்பிளுங்க. இதையாவது ஒரு யூகத்தில் தான் சொல்லுவோம். அவர் இந்நேரம் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவர் இந்நேரம் ஒரு மருத்துவராக இருக்கலாம். ஓகே, எங்கள் அண்ணன் இந்நேரம் ஆக்ஷனில் சொன்னோம்னா இந்நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன், ஒரு அசம்ஷனில் சொல்கிறது, கெஸ்ஸில் சொல்கிறது. மஸ்ட் பி அப்படின்னா கெஸ் எல்லாம் கிடையாது, கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா பேஸ்டான ஒரு காமன் சென்ஸு, ஒரு லாஜிக்கல் ஐடியா, ஒரு எவிடென்ஸு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். எப்படி? இதை வச்சு நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். எப்படின்னா, அவன் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான். அதனால் இப்போ அவன் ரொம்ப டயர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவன் டயர்டாக இருக்க வேண்டும், அவன் களைப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸு எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம்? நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு எவிடன்ஸ் இருக்குது, நம்ம கண்ணால் கண்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது. 2 நாள் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்.
அப்போ 2 நாள் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணால் உடம்பு ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். அவர் கிட்டத்தட்ட 25 வருஷம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த போட்டிக்காக தயாராகி கொண்டிருந்தார். இப்பொழுது வந்து ஒரு தாசில்தாராக இருக்க வேண்டும், இல்லாட்டி அவர் இப்பொழுது ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்க வேண்டும்னா கன்ஃபார்ம் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம்? எதன் அடிப்படையில்? 25 வருஷம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, பயிற்சி செஞ்சுருக்காரு. அந்த அடிப்படையில், அந்த காமன் சென்ஸ், அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் ஒரு விஷயம் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, ரைட். அதே சமயத்தில் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா உறுதின்னு எழுதிடுறேன். ஓகே, உறுதித்தன்மை. ஓகே, பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதே தமிழாக்கம் தான் யாருக்கு? ஷுட்டுக்கு வராங்க. அவர் ஆசிரியராக இருக்க வேண்டும் நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். அதே அர்த்தம் தான் ஷுட் பியை போட்டாலும் என்ன வரும்னா வரும். சரிங்களா? ஷுட் பி நவுன் போட்டாலும் அதே அர்த்தம் தான் வரும். ஆனால் இது என்ன அப்படின்னா ஒரு சஜஷன், ஓகே, ஒரு சஜஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஒரு டியூட்டி. எப்படி சஜஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது அப்படின்னா, நம்மளோட ஊரில் தம்பி, நம்ம ஊரில் இப்போதைக்கு எந்த டாக்டருமே கிடையாது, ஒரு மருத்துவமனை கிடையாது. there is no hospital facilities. all the inhabitants of this village are getting treatment from the next city. பக்கத்தில் இருக்க ஊரில் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம இங்கே குடி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் மருத்துவம் பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் நீ கண்டிப்பாக ஒரு டாக்டராக வேண்டும். எப்படி? நீ கண்டிப்பாக ஒரு டாக்டராக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ எப்படின்னா நீ கண்டிப்பாக டாக்டராக இருக்கணும். நீ டாக்டராக இருந்த அப்படின்னா நல்லது. ஒரு சஜஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன். புரியுதுங்களா? உன்னிடம் எல்லா ஆவணங்களும் இருக்க வேண்டும். ஒரு அட்வைஸ். நீ ஊருக்கெல்லாம் போகிற அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஆவணங்கள் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீ அப்படி இருக்க வேண்டும், அவர் அப்படியாக இருக்க வேண்டும், அது அப்படி செய்ய வேண்டும், இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். இதோட அர்த்தமே நமக்கு தெரியும். அங்கே அட்வைஸ் சொல்கிறோம், இல்லாட்டி சஜஷன் சொல்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஷுட் பி கூட நவுன் வரும்பொழுது ஒருவர் அவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும், இவர் அவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை தான் என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. ஓகே, நீ நல்ல பையனாக இருக்கணும், நீ நல்ல பையனாக இருக்கணும், நீ நல்ல பையனாக இருந்தால் நல்லது. இது ஒரு அட்வைஸ். அப்போ இந்த மாதிரியான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை தான் நாம் ஷுட் பியை போட்டு யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? கட்டாயம் கிடையாது, ஆனால் முக்கியம். கட்டாயம் கிடையாது, ஆனால் முக்கியம். புரியுதுங்களா நண்பர்களே? இதுதான் இந்த பர்டிகுலர் மாடல்ஸ் கூட நம்ம பியை யூஸ் பண்ணி அதற்கடுத்து ஒரு நவுன் போட்டோம்னா வரக்கூடிய அர்த்தங்கள். இதை நெகட்டிவில் சொன்னீங்க அப்படின்னா அவர் தலைவராக இருக்க முடியும் நம்ம சொல்கிறோம். எப்படி? கேன் பியை போட்டு சொன்னோம்னா அவர் தலைவராக இருக்க முடியும், பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? ஹி காண்ட் பீன்னு போட்டின்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவில் போட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். அவரெல்லாம் அப்படி இருக்கவே முடியாது, நெகட்டிவில் மாறிடும். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே என்னென்ன சொன்னோம், வீக்கர் சர்டைனிட்டி எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதற்கேற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் மாறிக்கொண்டே வரும். இது நம்ம சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். சரிங்களா? ஒரே லைனில் வர்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இந்த கேனு குட்டு மேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லைடில் பார்த்துடலாம், ஈஸியாக தான் இருக்கும் ஒவ்வொரு மாடலும். ஷுட்டு மஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பார்த்துட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, அப்போ இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் எப்படி, நெகட்டிவ் எப்படி, கொஸ்டின் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ நாம் எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த 3 எக்ஸாம்பிள்ஸுமே ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். 3 டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 3 பேத்துக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் இங்கே ஆன்சர்ஸ் எழுத நீங்கள் எனக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் எழுதிட்டு வரணும். புரியுதுங்களா? நான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் உங்களோட அந்த ஆன்சர்ஸால் ஃபில் ஆகிருக்கணும். ஆர் கமெண்ட் செக்ஷன் ஷுட் பி ஃப்ளட்டட் வித் யுவர் கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸால் நிறைஞ்சிருக்கணும். ஓகே, சரி வாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவர் வெற்றியாளராக இருக்க முடியும், வெற்றியாளராக இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன டோனில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஹை பாசிபிலிட்டியோட சொல்கிறோம். சரிங்களா? இங்கே எழுதுகிறேன், ஹை பாசிபிலிட்டியோட சொல்கிறோம். அடுத்து லெஸ் பாசிபிலிட்டி, அந்த லெஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மல். இந்த 3 டோனில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹை பாசிபிலிட்டி அண்ட் அட் த சேம் டைம் அவரோட பொட்டென்ஷியலும் நம்ம என்ன பண்ணுறோம், டினோட் பண்ணுறோம். லெஸ் பாசிபிலிட்டி அண்டு லெஸ்ஸில் ஃபார்மல். ஓகே, அப்போது லெஸ் பாசிபிலிட்டிக்கு நீங்கள் வரும்பொழுது என்றைக்குமே குட்டுக்கும் மேக்கும் இந்த மீனிங் எடுத்துக்கோங்க. ஓகே, குட்டுக்கும் மேக்கும் எப்பயுமே லாம் அப்படிங்கிற சவுண்டில் மட்டும் அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, குட்டுக்கு பாஸ்ட்லேயும் வந்து என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்போக்கனுக்கு பழகும் பொழுது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டில் இது என்ன மீனிங் கொடுக்குது, இல்லாட்டி இமீடியட் ஃபியூச்சருக்கு என்ன மீனிங் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி பழகுங்க. சரிங்களா நண்பர்களே? அப்போ தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன்.
அவர் வெற்றியாளராக இருக்க முடியும், அவரால் வின்னராக இருக்க முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும், அவர்கிட்ட இருக்க பொட்டென்ஷியல் தெரியும், அவர்கிட்ட இருக்க ஆற்றல் தெரியும், பாசிபிலிட்டிஸ் தெரியும், சாத்தியக்கூறுகள் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் அவங்க தாண்ட வின்னராக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நாம் கேன் பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த நவுனை போடணும். அப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போட்டு தான் ஆரம்பிக்கணும். சப்ஜெக்ட் அவர், ஹீ கேன் பி வெற்றியாளராக இருக்க முடியும், அவர் தானே இருக்கிறாரு, அப்போ அ வின்னர், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஹீ கேன் பி எ வின்னர், அவரால் வெற்றியாளராக இருக்க முடியும், பாசிபிலிட்டிஸ் அதிகம், சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவரோட பொட்டென்ஷியலை குறிக்குது, அவர்கிட்ட இருக்க ஆற்றலை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, அவர் வின்னராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியத்தை, பாசிபிலிட்டியை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அடுத்து பாருங்க, லெஸ் பாசிபிலிட்டி. ஓகே, ஒரு வேளை அவர் வின்னராக இருக்கலாம், 2 பேரும் நல்லா தான் விளாண்டுருந்தாங்க, எப்படி 2 ஆப்போனண்ட்டும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க, நான் பாதியிலே வந்துட்டேன், ஒரு வேளை அவர் கூட வின்னராக இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் கம்மியாகுது பாருங்கள், பாசிபிலிட்டிஸ் கம்மியாகுது, வீக்கர் பாசிபிலிட்டி, வீக்கர் சர்டினிட்டி. இந்த மாதிரி டோனில் நீங்கள் சொல்லும் பொழுது நாம் கேஷுவல் டாக்குக்கு என்ன பண்ணிக்கலாம், ஹீ குட் பி அ வின்னர், ஹீ குட் பி அ வின்னர்னு சொல்லலாம். இல்லையா, ஃபார்முலாக சொல்லும் பொழுது, எப்போ ஃபார்முலா சொல்லும் பொழுது ஹீ மே பி எ வின்னர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், கேன் வந்துருச்சு, பீனிங்கிற வார்த்தை ஒரு நவுன் வந்துருச்சு, அப்போ ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருக்குது, அர்த்தமும் கரெக்டாக இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் வாங்க, அவர் வெற்றியாளராக இருக்க முடியாது, அவரால் இருக்க முடியாது, அப்போ ஹை பாசிபிலிட்டிஸ் வச்சு பேசுகிறோம், வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிள். அதே சென்டென்ஸ் தான் நம்ம எழுதுகிறோம், கேனுக்கு அடுத்து நாட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஓகே, அப்போ காண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். கேனுக்கு அடுத்து ஒரு நாட்டை போடுறோம், காண்ட்டுன்னு வந்துருச்சு. மீதி இருக்கிறது அப்படியே தான், காண்ட் பி எ வின்னர், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹி காண்ட் பி அ வின்னர். நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லும் பொழுது எப்படி அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு பாசிபிலிட்டிஸ் சுத்தமாக கிடையாதுன்னு அர்த்தம். இம்பாசிபிள் திங். பாருங்கள், ஹி காண்ட் பி அ வின்னர். ஏண்டா கேமில் பாதியில் அவர் கால் உடஞ்சி போச்சு, அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்ட்ரெச்சரில், அவரால் வின்னராக இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ரைட்? அடுத்து பாருங்கள், இந்த பர்டிகுலர் நெகட்டிவ் சென்டென்ஸோட வீக்கர் சர்டனிட்டி சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். என்னென்ன வார்த்தை? couldn't be a winner. இன்னொன்று he, சொல்லுங்கள், he may not be a winner. வெரி குட், அவ்வளோதான், பிடிச்சிட்டிங்க, ட்ராக்குக்கு வந்துட்டிங்க, அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், he could not be a winner, அப்படின்னா டஃப் கொடுத்துருக்கிறாரு, அவர் வின்னராக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா அவரும் டஃப் கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது அவர் வந்து தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, ஏன்னா நெகட்டிவில் சொல்லிட்டு இருக்கோம். அதையே நம்ம ஃபார்முலா சொல்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மே நாட் பி அ வின்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹி மே நாட் பி அ வின்னர், அவர் வெற்றியாளராக இல்லாமலும் இருக்கலாம். அப்போ வெற்றியாளராக இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்ததுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், அவர் வெற்றியாளராக இருக்க முடியுமா, அவர் வின்னராக இருக்க முடியுமா? ஓகே, இல்லாட்டி அவர் வின்னராக இருக்கலாமா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறோம், அவரால் வின்னராக இருக்க முடியுமா, அவரால் தலைவராக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். எப்படி ஒருத்தரோட பொட்டென்ஷியலாக இருக்கட்டும், பாசிபிலிட்டி என்ன பண்ணுறோம், கொஸ்டின் பண்ணுறோம். அப்படி கொஸ்டின் பண்ணும் பொழுது எந்த பர்டிகுலர் மாடல்ஸ் நம்ம நடுவில் போடுறோமோ அதை தூக்கி முன்னாடி போட்டால் வேலை முடிச்சுது. ஓகே, பாருங்களேன், கேன் ஹீ பி, அவ்வளோதான், கேன் ஹீ பி அ வின்னர். ஓகே, இந்த பர்டிகுலர் நபராக இவரால் இருக்க முடியுமா, அதான் அர்த்தம். அவரால் அப்படி இருக்க முடியுமா, இல்லாட்டி அவர் அந்த பொசிஷனில் இருக்கலாமா? புரியுதுங்களா? அவர் அந்த பொசிஷனில் இருக்கலாமா? இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 ஆங்கிள் மீனிங் எடுத்துக்கலாம். ஒன்று, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு அந்த தகுதி, அவருக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எழுப்புகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெர்மிஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அவர் அந்த பொசிஷனில் இருக்கலாமா, கேன் ஹி பி அ டீச்சர், கேன் ஹி பி அ ஹீரோ, கேன் ஹி பி அ லீடர், கேன் ஹி பி அ வின்னர், எல்லாமே ஒரே அர்த்தத்தில் தான் வருது.
புரியுதுங்களா? அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா? அவரால் அந்த அந்த பொசிஷன்ல இருக்க முடியுமா? அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குதா? அந்த கேள்விக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ இந்த பர்ட்டிகுலர் நெகட்டிவ்ல யூஸ் பண்ணும் பொழுதும் நீங்க ஒரே அர்த்தத்தை ஃபாலோ பண்ணா வேலை முடிஞ்சுது. பாருங்க, அவரால வெற்றியாளரா இருக்க முடியுமா? அவரால வெற்றியாளர் இருக்க முடியுமா? வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? இல்ல வெற்றிக்கு அவரால உந்தி மேல வர முடியுமா? அந்த பொட்டன்ஷியல் இருக்குதா? அப்படி கேள்வி கேட்கிறோம். ஓகே. இத அப்படியே நெகட்டிவ்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். Could he be a winner? Could he be a winner? பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. மேபியை போட்டோம்னா அதே கொஸ்டின் ஃபார்முலாக மாறிவிடுகிறது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது அவரால் அந்த பொசிஷனில் இருக்க முடியுமா? அதற்கான பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? அப்படிங்கிறதையே ரொம்ப கம்மியான செர்டைனிட்டி வச்சு கேட்குறோம். நிச்சயத்தன்மையை, அந்த நம்பகத்தன்மையை ரொம்ப கம்மியை வச்சு கேட்குறோம். அவ்வளோதான். இந்த பர்ட்டிகுலர் கேனுக்கும் குட்டுக்கும் மேபிக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் எழுதிட்டு நம்ம ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் போயிடலாம். இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், எங்களால் நீண்ட கால நண்பர்களாக இருக்க முடியாதா? நாம் கேள்வி கேட்குறோம். நம்மளோட பொட்டன்ஷியலை, நம்மளோட அந்த பாசிபிலிட்டிவே கேட்குறோம். ஏன் எங்களால் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாதா? ஃப்ரெண்டாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறோம். ரொம்ப சிம்பிள். இருக்க முடியாதா? அப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும்? காண்ட் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். சரிங்களா? காண்ட் வி கடுத்து பி அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். அவ்வளோதான். காண்ட் வி பி நம்மளால் இருக்க முடியாதா? காண்ட் வி பி எப்படி? நீண்ட காலம் நண்பர்களாக. அப்போ காண்ட் வி பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். அவ்வளோதான். ஃபார் அ லாங் டைம். ஓகே. ஃபார் அ லாங் டைம்னா நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்க முடியாதா? பாருங்கள், காண்ட் வி பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். Can't we be friends for a long time? Simple. இப்போதைக்கு சிவி மேலாளராக இருக்கலாம், இல்லாட்டி இருக்க முடியும். இப்போதைக்கு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். இவர் வந்து மேலாளராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம்னு சொல்கிறோம். இப்போ இவர் வந்து மேனேஜராக இருக்க முடியும். பாசிபிலிட்டிஸ், பொட்டன்ஷியல் எல்லாத்தையுமே ஒரே சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். அப்படின்னாலும் இங்கே என்ன தான் வரும்? கேன் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். போட்டுடலாங்களா? இப்போதைக்கு சிவி மேலாளராக இருக்கலாம். எழுதிடலாங்களா? சிவி பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது, அதனால நம்ம கேன் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சிவி கேன் பி அ மேனேஜர். இப்போதைக்கு அப்படின்னா ஃபார் நவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஃபார் நவ். ஒரு சிலர் ஆஸ் ஆஃப் நவ் யூஸ் பண்ணுவீங்க, தப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பாருங்கள், சிவி கேன் பி அ மேனேஜர் ஃபார் நவ். சிவி கேன் பி அ மேனேஜர் ஃபார் நவ். சிம்பிள். கேன் பிக்கு அடுத்து ஒரு நவுன் வந்துருச்சு. எனது நண்பன் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். ஐயோ, என் ஃப்ரெண்டு வந்து என் கூட படித்தாங்க, நல்ல பணக்கார வீட்டு பையன். இன்கேஸ் மேபி அவன் இப்போ என்னவா இருக்கலாம்? பெரிய பணக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தில் தான் சொல்கிறோம். வீக்கர் செர்டைனிட்டி. அப்போ ரெண்டு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, எனது நண்பன், மை ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி எழுதிட்டு தான் இருக்கீங்க கடன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருக்கணும், அட்வான்ஸாக இருக்கணும். ஓகே. குருவை மிஞ்சும் சிஷியர்களாக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்லையும் உடனே எழுதிட்டே வாங்க. மை ஃப்ரெண்ட் இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்போ ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறோம். குட் பி ஆர் மேபி. ஓகே. மை ஃப்ரெண்ட் குட் பி ஆர் மேபி தொழிலதிபராக இருக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்கிறேன். பெரிய பணக்காரர், முக்கியமான ஆள், தொழிலதிபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் பிக் ஷாட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே. கேன் பி அ பிக் ஷாட். ஒரு தொழிலதிபர்னா அப்படிங்கிற வார்த்தை போடணும். பாருங்கள், மை ஃப்ரெண்ட் குட் பி அ பிக் ஷாட். மை ஃப்ரெண்ட் மே பி அ பிக் ஷாட். பெரிய ஆளாக இருக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். அது அவராக இருக்க முடியாது. ஏங்க, அந்த சிசிடிவி கேமராவில் பாருங்கள், இவருங்களா? நல்லா பாருங்கள், இவருங்களா? அது அவர் கிடையாதுங்க. அது அவராக இருக்கவே முடியாதுங்க. அவர் பச்சை சட்டை போட்டிருந்தார், சிவப்பு சட்டை போட்டிருக்கிறாரு. இது அவராக இருக்கவே முடியாது. இந்த ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டெத் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் பாடியை காட்டுறதுக்கு ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ கூப்பிட்டு வரும்பொழுது தூரத்துலேருந்தே பார்த்து அது என் பையனே கிடையாது, பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது பையனாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக தான் அந்த சீனில் வரும். ஆனால் இங்கே நம்ம சொல்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். சரிங்களா? அது அவராக இருக்க முடியாது. அது ஓகே. இட்
காண்ட் பி, அவராக இருக்க முடியாது, ஹீன்னு போட்டக்கூடாது, அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரணும், ஹிம். இட் காண்ட் பி ஹிம், இட் காண்ட் பி ஹிம், அவ்வளோதான், சிம்பிள். புரியுதுங்களா? இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவர்கள் இவருடைய பெற்றோர்களாக இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருக்கலாம்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. குழந்தைய வந்து இவங்க தான் டிமாண்ட் பண்ணுறாங்க, இவங்க தான் பேரண்ட்ஸ்னு, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, இவங்க ஒரு வேளை அவங்களோட பெற்றோர் இல்லாமலாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிள், நெகட்டிவில் சொல்கிறோம். இவர்கள், ஓகே, தே, பக்கத்துட்டு இருந்தால் தே, இவர்கள், அந்த பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவர்கள், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? தே இல்லாட்டி தீஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லணும், தேன்னு போட்டுக்கலாம். ஓகே, இவர்கள் இவருடைய பெற்றோர்களாக இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, தே பாருங்க, குட் நாட் பி இல்லாட்டி மே நாட் பி. ஓகே, மே நாட் பி ஹிஸ் பேரண்ட்ஸ், அவ்வளோதான். பாருங்க, தே couldn't be his parents, they couldn't be his parents, they may not be his parents, they may not be his parents. சிம்பிள், ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம். ஆனால் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், எதற்கு எந்த அர்த்தம் வருது, எப்படி அர்த்தம் தான் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா? அதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷுட் பிக்கும் மஸ்ட் பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டிரான்ஸ்லேஷன் தான். எப்பெல்லாம் அந்த வேண்டும், அதாவது அந்த வேலை நடக்க வேண்டும், அவர் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அட்வைசபிள் டோனில் வருதோ அது எல்லாமே ஷுட் பி கீழையும், கன்ஃபார்மாக அப்படி தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற டோனில் வந்தால், எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டோனில் வந்துட்டால் மஸ்ட் பிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட், வாங்க. நமது கூட்டம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இத்தனை மக்கள் நம்மளை தேடி வராங்க, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நிறைய என்ட்ரியாக இருக்குது, அதனால் நம்மளோட கூட்டம் பயனுள்ளதாக, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அட்வைசபிள். அப்போது அட்வைசபிள்னா ஷுட் பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? எழுதலாமா? நமது கூட்டம், அப்போது ஆர் மீட்டிங், ஏன்னா அதுதான் சப்ஜெக்டிங்க, ஆர் மீட்டிங் இருக்க வேண்டும், அப்போ ஷுட் பி, ஆர் மீட்டிங் ஷுட் பி பயனுள்ளதாக இருக்க வேண்டும், ஷுட் பி யூஸ்ஃபுல்னு போடலாம், ப்ரொடக்டிவ்னு போடலாம். ஓகே, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆர் மீட்டிங் ஷுட் பி ப்ரொடக்டிவ், ஆர் மீட்டிங் ஷுட் பி ப்ரொடக்டிவ், பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அட்வைசபிள் டோன். நாம் மற்றவர்களுக்கு தீங்கு இழைப்பவர்களாக இருக்கக்கூடாது, நாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே ஒரு இடையூறாக கஷ்டம் அளிப்பவர்களாக இருக்கக்கூடாது, அட்வைசபிள். புரியுதுங்களா? எழுதலாமா? வாங்க. வி, ஓகே, மற்றவர்களுக்கு தீங்கு இழைப்பவர்களாக இருக்கக்கூடாது, அப்போது இங்கே ஷுட் நாட் பி. ஓகே, வி ஷுடன்ட் பி, வி ஷுடன்ட் பி தீங்கிழைப்பவர்கள் அப்படின்னா ஹார்ம் டூவர்ஸ், அவ்வளோதான். ஹார்ம் டூவர்ஸ் யாருக்கு? மற்றவர்களுக்கு, டு அதர்ஸ். சிம்பிள். பாருங்கள், இது ஒரு புது வார்த்தையாக இருக்கும். தீங்கிழைப்பவர்கள் ஹார்ம் டூவர்ஸ். வி ஷுட் நாட் பி ஹார்ம் டூவர்ஸ் டு அதர்ஸ், வி ஷுட் நாட் பி ஹார்ம் டூவர்ஸ் டு அதர்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது நெகட்டிவ். சரிங்களா? அவர் இங்கு இருக்கக்கூடாதா, அதாவது ஒரு அட்வைஸில் நம்ம கேட்குறோம், அதாவது அட்வைஸ் மற்றவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். எப்படின்னா, சார் இவங்க எல்லாருமே பிரச்சனை இருக்காங்க, இவங்களாம் இங்கே இருக்கக்கூடாதுங்களா, இவங்களாம் இங்கே இருக்கக்கூடாதா, இவங்களாம் அனுப்பிட்டோம்னா அவங்களுக்கு சேஃபா அப்படின்னு என்ன கேட்குறோம், ஒரு அட்வைஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா கேட்குறோம். அப்படி கேட்கும் பொழுது நாம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற நெகட்டிவில் வர்றதுனால நாம் நெகட்டிவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேள்வி எழுப்புறோம். சரிங்களா? பாருங்கள், இருக்கக்கூடாதா, shouldn't. ஓகே, shouldn't அவர், he be here. ஓகே, அவர் இங்கே இருக்க வேண்டுமா, அவர் இங்கே இருக்க வேண்டும்னா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த நாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், should he be here. ஓகே, இது ஒரு அட்வைசபிள் டோன் தான். சார் அவர் இங்கே வெயிட் பண்ணுங்களா, எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு ஓனரை பார்க்கல, அவர் இங்கே வெயிட் பண்ணணுமா. பாருங்கள், ஷுட் ஹி பி ஹியர், அவர் இங்கே இருக்கணுமா. புரியுதுங்களா? அப்போது நெகட்டிவில் கேட்டால் இந்த அர்த்தம், பாசிட்டிவில் கேட்டால் இந்த அர்த்தம். இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா, இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் ஷுட்டாக இருக்கட்டும், மஸ்டாக இருக்கட்டும், நெகட்டிவ் கேள்வி வருது பாருங்களேன், நெகட்டிவ் கேள்வி அது ஸ்போக்கனுக்கு மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டாங்க, லெஸ் காமன். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, ஸ்போக்கனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த ஃபார்மெட் அண்ட் இந்த ஃபார்மெட் ப்ளஸ் இது
ஓகே, இதுவும் கூட நீங்கள் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா நண்பர்களே? ஏன்னா இது வந்து உங்களை ஒரு சில சமயங்களில் இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்பிளாக இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்கப்புறம் இதுக்கு வாங்க. இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோட ட்ரான்ஸ்லேஷன் எப்படின்னு சொல்லியிருக்கணும் தவிர ஸ்போக்கனுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தப்பட மாட்டாது. நீங்களும் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது கொடுங்க. ரைட், அடுத்து வாங்க. அவள் நாள் முழுவதும் சாப்பிடவில்லை, ஆக அவர் இப்போது மிகவும் பசியுடன் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணுங்க. நாம் ஒரு ஆக்ஷன் அது அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம். எப்போ இந்த பர்டிகுலர் அந்த சென்டென்ஸோட எவிடன்ஸ் அடிப்படையில் அந்த காமன் சென்ஸ் அதே ஏதோ ஒரு டீட்டெயிலை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் விஷயத்தை சொல்கிறோம். அவள் நாள் முழுவதும் சாப்பிடவில்லை, இதான் எவிடன்ஸு. இதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும், கண்டிப்பாக அது அப்படி தான்டா இருக்கணும் அப்படிங்கிற கன்ஃபர்மிட்டியை நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள். அவள் நாள் முழுவதும் சாப்பிடவில்லை. she hasn't eaten all day. நாள் முழுவதும் சாப்பிடவில்லை, ஆக ஸோ she must be hungry. இந்த நிலைமையில் தான் அவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்படித்தான் அவர் இருக்க வேண்டும். ஏன்னா முன்னாடி இருக்க இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் அதற்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்திருக்கிறது. ஓகே, she hasn't eaten all day, so she must be happy. she must be hungry. she must be happy வராது, she must be hungry. she hasn't eaten all day, she must be hungry. பசியோட தான் இருக்கணும், சாப்பிடவே இல்லைங்க, கண்டிப்பாக பசி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவர் ஒன்றுமே செய்யவில்லை, அவர் குற்றவாளியே இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நாட்டில் யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்க ஒரு சூட்சமத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த மஸ்ட் நாட் அப்படிங்கிற வார்த்தையை கேனாட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, கான் பி, அதற்கூடையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். பாருங்கள், அவர் ஒன்றுமே செய்யவில்லை, அவர் எந்த தப்பும் பண்ணலை, அவர் குற்றவாளியாக இருக்கக்கூடாது, அவர் குற்றவாளியாக இருக்கவே கூடாது அப்படின்னா 100% அவர் குற்றவாளி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் அட் த சேம் டைம் கேன்பியை போட்டு பார்க்கலாமா? அவர் ஒன்றுமே செய்யவில்லை, அவர் குற்றவாளியாக இருக்க முடியாது. அர்த்தம் வருதா? இங்கே என்ன சொல்கிறோம்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மிட்டி சொல்கிறோம், அங்கே பாசிபிலிட்டி சொல்கிறோம். அதுதான் இதற்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஆனால் மீனிங்கை கொடுத்துரும். எழுதலாங்களா? பாருங்கள், ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மஸ்ட் நாட் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சில இடங்களில் நாம் என்ன பண்ணலாம், இந்த கேன் நாட் அப்படிங்கிற கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். இருந்தாலும் மஸ்ட் நாட்ங்கிற வார்த்தையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. ஓகே, he didn't do anything. ஓகே, he didn't do anything. அவர் குற்றவாளியே இருக்கக்கூடாது, அவரெல்லாம் குற்றவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் அவர் குற்றவாளி இருக்கக்கூடாது, அவர் அந்த நபராக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கன்ஃபார்மாக சொல்கிறோம். ஓகே, he must not be a culprit. ஓகே, கல்பிரிட்டு, அக்யூஸ்டு ஏதோ ஒன்று போடுறோம், புரியுதுங்களா? he must not be a culprit, he must not be an accused, எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பாருங்கள், he didn't do anything, he must not be a culprit. he didn't do anything, he must not be a culprit. அவர் அந்த நபராக இருக்கவே கூடாது அப்படிங்கிற கன்ஃபர்மிட்டியோடு நம்ம சொல்கிறோம். சிம்பிளாக இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ChatGPT இருக்கட்டும் ஏதோ ஒன்று எடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு 1 or 2 சென்டென்சஸை பார்த்துட்டு அப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு போகுதுன்னு அப்படின்னு போனீங்க அப்படின்னா முடியாதுங்க. கோர்ஸ் 31 நாள் நாங்கள் நடத்தினாலும் நீங்கள் 365 நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. 31 நாள் என்ன பண்ணிடலாம், நம்ம படித்து எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் சொல்லி கொடுக்குறது எல்லாமே லாங்குவேஜில் இருக்க முக்கியமான சாரம்சங்கள், எதெல்லாம் படித்தா எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கிலீஷில் பேசிடலாம் அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ரைட், இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கடைசியாக பார்த்துடலாம். பாருங்கள், நாட்டின் நலனிற்காக நீ பிரதமராக இருக்க வேண்டும். ஒரு அட்வைஸில் சொல்கிறோம், நாட்டின் நலனுக்காக நீ பிரதமராக இருக்கணும், இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸாக சொல்கிறோம். அப்படின்னா ஷுட் பி அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும். நீ பிரதமராக இருக்க வேண்டும், அப்போது யூ ஷுட் பி the prime minister. okay, you should be the prime minister.
ஓகே, நாட்டின் நலனுக்காக. அப்போது ஃபார் த சேக் ஆஃப் கண்ட்ரி. ஓகே, ஃபார் த சேக் ஆஃப் கண்ட்ரி முடிஞ்சு போச்சு. பாருங்கள், யூ ஷுட் பி த பிரைம் மினிஸ்டர் ஃபார் த சேக் ஆஃப் கண்ட்ரி. யூ ஷுட் பி த பிரைம் மினிஸ்டர் ஃபார் த சேக் ஆஃப் கண்ட்ரி. புரியுதுங்களா? இது ஒரு அட்வைஸ் டோன். இதுவே நீ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் ஒரு லாஜிக்கோட ஒரு எவிடன்ஸோட சொன்னோம்னா மஸ்ட் பி மாறிடும். பாருங்கள், 278 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்று விட்டார். ஜெயிச்சிட்டார் 278 தொகுதியில். கண்டிப்பாக அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். கண்டிப்பாக அவர் தான் இருக்கணும். கரெக்டு தானே? இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னா அங்கே மஸ்ட் பி. ஓகே, பாருங்கள், அவர் வென்று விட்டார். அப்போது ப்ரெசண்ட்டில் இப்போ தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறோம். ஹீ ஹேஸ் ஒன், அவ்வளோதான். இன் 274 தொகுதிகளில். என்னென்னு சொல்லுவோம்? தொகுதிகளில் கான்ஸ்டிடுவன்சிஸ்ன்னு சொல்லுவோம். தெரியும் இல்லைங்க, அந்த ஒரு படத்தில் கூட வருமே, இத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு. கான்ஸ்டிடுவன்சி சம்திங் சொல்லுவாங்க, அதோட ப்ரொனன்சியேஷன் கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழுதிடலாம், 274 constituencies. ஓகே, பாருங்கள், he has won in 274 constituencies. ஆக இங்கே ஹென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை போடலாம். ஹென்ஸ் அவர் தான் பிரதமராக இருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். he must be the prime minister. பிரைம் மினிஸ்டர். அப்போது நான் மேலே எழுதியிருக்க அந்த ஷுட் பி பிரைம் மினிஸ்டருக்கும் கீழே எழுதியிருக்க மஸ்ட் பி பிரைம் மினிஸ்டருக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி அட்வைசபிள் டோனில் வந்தால் ஷுட் பி ப்ளஸ் நவுனு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் வாட் வி ஹேவ் கேதர்ட், அது நாம் கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே மஸ்ட் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், தகுதியற்ற நபர்கள் ஆட்சேர்ப்பு குழுவில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. ஒரு அட்வைசபிள் டோனில் சொல்கிறேன். நான் ஒரு சில இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தகுதியற்ற நபர்கள்ன்ட்டு தகுதியான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ், ஒரு சஜஷனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் இங்கே ஷுட் நாட் பி அப்படிங்கிற வார்த்தையை நெகட்டிவில் போடுறோம், அவ்வளோதான். சரிங்களா? போடலாமா? பாருங்கள், தகுதியற்ற நபர்கள். ரொம்ப சிம்பிள். அன்குவாலிஃபைடு இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, இண்டிவிஜுவல்ஸ். பாருங்கள், அன்குவாலிஃபைடு இண்டிவிஜுவல்ஸ் இந்த வார்த்தையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி இருக்கக்கூடாதாமா? அந்த குழுவில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஷுட் நாட் பி. ஓகே, ஷுட் நாட் பி எப்படி இருக்கக்கூடாது? ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஷுட் நாட் பி அ பார்ட். ஏன்னா இதுதான் வந்து இங்கே நவுனாக வச்சுருக்கோம். ஷுட் நாட் பி அ பார்ட் ஆஃப் தி ஹையரிங் கமிட்டி. முடிஞ்சு போச்சு. Unqualified individual should not be a part of the hiring committee. சென்டென்ஸ் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள். இது ஒரு நவுனு ப்ளஸ் இது ஒரு நவுனு. இது நவுன் ஃப்ரேஸ். நவுன்னு சொல்கிறத விட நவுன் ஃப்ரேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெயர் சொல்லின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது, அவ்வளோதான். இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. பாருங்கள், unqualified individual should not be a part of the hiring committee. Unqualified individual should not be a part of the hiring committee. Simple. இவர் இப்பதவிக்கு மிகவும் இளையவர். இவர் இதற்கு தகுதியாளராக இருக்கக்கூடாது. இவரெல்லாம் இதில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தோடு சொல்கிறோம். அவரெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் இதோட சேம் அர்த்தத்தை தான் காண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் கொடுக்குறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால், அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கூடாது அப்படிங்கிற வார்த்தையே போட தேவையில்லை. அவரெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடலாம். சரிங்களா? ரைட். எதுக்கும் நம்ம இதோட டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படி எழுதிக்கலாம். இவர் இப்பதவிக்கு மிகவும் இளையவர், இங்கிருந்து எழுதலாம். சரிங்களா? he is too young for this role. ஓகே, this role. இவர் இதற்கு தகுதியானவராக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் தான் வருது. he must not be a qualified person. ஓகே, பாருங்க, he must not be a qualified person, he must not be a qualified candidate. எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, பாருங்க,
He is too young for this role. He is too young for this designation. He must not be a qualified person. Okay, he cannot be a qualified person. He cannot be a qualified candidate. மீனிங் வந்துடும். கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா நண்பர்களே? அப்போது இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் சாராம்சம். மாடல்ஸ் கூட பி வெர்ப் வந்து அதற்கடுத்து நவுன் வந்தால் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அந்த தமிழாக்கத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போதும். புரியுதுங்களா? ரொம்பலாம் இன்டெப்த்தெல்லாம் போய் நீங்கள் ஆழ்கடலில் முத்தெடுக்கிற மாதிரிலாம் ரிசர்ச் பண்ண தேவையில்லை. எதில்? கிராமரில். நமக்கு தேவை பேசணும், ரிசர்ச் தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ என்ன தமிழாக்கம் வருதோ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த 31 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை பார்த்து பயனடைந்து கொள்ளட்டும். சரிங்களா? அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த கிளாஸில் ஒரு சூப்பரான டாபிக்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான். எப்படி மாடல்ஸ் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பீக்கராக மாற்றும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.